51 நம்முடைய வழங்குவார்கள். நினைவுப்பட்டியை சேர்ந்த அழகுமுருகன் அவர்கள் ரூபாய் 51 நன்கொடை வழங்குகின்றார்கள். அவர்கள் குடும்பத்தார்கள் நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். வேகப்பட்டி பொன் ராமையா அவர்கள் ரூபாய் 101 நன்கொடை அளிக்கின்றார்கள். கூட்டம் வந்த மாதிரி யாரையும் காணு நன்கொடை வழங்கும் அனமலைப்பட்டியை சேர்ந்த சதீஷ்குமார் அவர்கள் ரூபாய் 101 கோயிலுக்கு நன்கொடை வழங்கியிருந்தார்கள். வெள்ளனூரை சேர்ந்த ஆர் நாகராஜன் லட்சுமி ரூபாய் 101. பொன்னாத்தாள் ஜவுளி கடை உரிமையாளர் பொன்னாத்தாள் அவர்கள் கோவிலுக்காக ரூபாய் பரம்பூர் முத்தம்பட்டி மெய்யப்பன் அவர்கள் கோவில் பிரசாரம் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோவில் முன்பாக அப்புறம் வாங்கிக்கலாம் போங்க. அப்புறம் வாங்கிக்கலாம். பொன்னுசாமி அவர்கள் ரூபாய் 101 கோவிலுக்கு நன்கொடையாக எழுதியுள்ளார்கள். பால் கொடுக்கும் எரும மாடு கருப்புத்தான் வெள்ளாடு வேறு வச்சான் நடத்த பாடு கருப்புத்தான் பால் கொடுக்கும் எரும மாடு கருப்புத்தான் வெள்ளாடு வேறு வச்சான் நடத்த பாடு கருப்புத்தான் முக்கிய கிழமை வாய்ச்சிருக்கா சொத்த பல்லு கருப்புத்தான் உனக்கு மேல சின்ன மச்சான் அதுவன் கூட கருப்புத்தான் என்ன முடி பார்த்தா மறக்கிறியே கருப்புத்தான் இருப்பதெல்லாம் கருப்புத்தான் கருவாச்சி என் கருவாச்சி கருவாச்சி என் கருவாச்சி உன் சாடமாட பார்வையாட காதல் வந்து உருவாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என் நாட்டி கண்ணால சொன்னதெல்லாம் என் நாட்டி இப்போ காதல் வந்த போது கூடவே ஆயாச்சி கருவாச்சி என் கருவாச்சி கருவாச்சி என் கருவாச்சி வணக்கம்
தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துங்க. சாந்திட்டு சட்டியவா? ஆமா, சாந்திட்டு சட்டி இல்ல, அந்த சட்டி நார். நான் சொன்னது சாந்தி சட்டி. அது குண்டா நிறைய சோறு எதுக்கு கொண்டு போய் புங்கமரத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பிடத்தேன். 10 மணி ஆயிட்டா போகுது. புங்கமரத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன வச்சு ஆட்டாமா இருக்கு. சோறு திங்க ஆரம்பிக்கும் பாரு. சோறு திங்கையில 2 முன்னிய வந்து ஒண்ணு சேர்ந்தா பேசினா போதுங்கயா. 2 ஒம்பளையில ஒண்ணு சேர்ந்தா போதும். ஊர்ல எவன் குடும்பமா அது குண்டியை தூக்கிடும். எப்படி சொல்றேன்? அங்கதான் பேச ஆரம்பிப்பாங்க. என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? ஜாண்டி, அந்த ராக்கமால யாரும் வச்சிருக்காங்க நம்மள, உனக்கு தெரியுமா? இந்த ராக்கமாவள? ஆமாக்கா, எவனோ ரவைக்கு மோட்டர் சைக்கிள்ல வந்து போனானா. அது ஆரம்பிச்சு பேசிட்டாயா. இதாச்சும் பரவாயில்ல. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிளவி இன்னைக்கு நாளைக்கு சாவ கிடந்துச்சு. சரி, இந்த கிளவிய கட்டில தூக்கி போட்டு கொண்டு போனா. இதுக்கு ஆஸ்பத்திரிக்கா? இல்ல, எங்கடா கொண்டு வரேன்னு அண்ணன் கிளவிய 100 நாள் விலையை கொண்டு வரேன் அப்படின்னாங்க. கண்டாளங்கிற கிளவிய கொண்டு என்னடா போறீங்க? வேற ஒண்ணும் இல்லனே, கிளவி வீட்டிலையும் படிச்சாங்க கிடக்கு, கம்மக்கரைக்கு போனாலும் படிச்சாங்க கிடக்கு. அதான கிளவிய 100 நாள் விலையை கொண்டு வர அப்படின்னாங்க. கிளவிய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டு. கிளவியும் வேலை வாங்குறாங்க. ஆமா, கிளவியும் என்ன இவங்க கணக்கு போடணுமா இல்லையா? நல்லது வந்தது போது அப்படி குடும்பச்சாய் போய்கிட்டு அப்படி இருந்தா கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. நாடகத்தை பார்த்துடுங்க. நாடகத்தை பார்த்துடுங்க. அதனால பட்டியலை கேட்குதுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. காதலிலே தோல்வி விட்டோய் நான் பெண்ணை பதைக்காது பொம்மனே பாவமாங்களே பரிதாபம் பெண்ணை படைக்காத பிரம்மன் நாங்களே பெண்ணை படைக்காத பாவமாங்களே உன்னை மறக்க நினைக்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்கள். கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே.
தம்பி ஒரு பாட்டம் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி சொத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்த இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை சொத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாடு இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக
பொண்ணு